அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஐயப்பச்சாரமஸ் களஞ்சியம் வெப்சைட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறவங்க பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஐயப்பச்சாரமஸோட ஐடி நம்மளுக்கு ஆஃபீஸில் கேட்டால் சொல்லிடுவாங்க. நம்ம மொபைலுக்கு கூட அது எஸ்எம்எஸில் வரும். சம்பளம் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 11 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் நம்மளோட ஐயப்பச்சாரமஸ் ஐடி. பாஸ்வேர்டு நம்ம ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஐயப்பச்சாரமஸில் இனிமேல் சிஎல், ஆர்ஹெச், அப்புறம் மற்ற அதர் லீவ்ஸு, இஎல், எம்எல், அப்புறம் மற்ற ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, காதி அட்வான்ஸு, ஜிபிஎஃப் அட்வான்ஸு, இந்த மாதிரி எது வாங்கணும்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் காப்பியாக மட்டும் பேப்பரில் எழுதி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஐயப்பச்சாரமஸ்லேயுமே நம்மளோட ஐடியிலேருந்து அதுக்கு லிங்க் கொடுக்கணும். ஐயப்பச்சாரமஸ் வெப்சைட்டில் இருந்தோ அல்லது களஞ்சியம் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் இருந்தோ கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இப்போ இது பண்ணுற மாதிரி எல்லாம் மாற்றுறாங்க. அதனால் எல்லோரும் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதில் ஐயப்பச்சாரமஸ் வெப்சைட்டில் பாஸ்வேர்டு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். நான் ஐயப்பச்சாரமஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எம்ப்ளாயி கோடு மட்டும்தான் தெரியும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஆஃபீஸில் உள்ள இனிஷியேட்டர் பில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கக்கிட்ட உங்களோட மொபைல் நம்பர், கரண்ட்டில் யூஸில் இருக்கிற மொபைல் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி ரெண்டையுமே உங்களோட ஐடியில் இணைச்சிருக்காங்களான்னு செக் பண்ண சொல்லிடுங்க. ரொம்ப பேர் இணைச்சிருக்காமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் இணைக்க சொல்லிடுங்க. மெயில் ஐடி இணைக்கிறதுனால என்னென்னா, உங்களோட சேலரி பில்லு ஜென்ரேட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மெயிலுக்கே வரும். ஒரு சில நேரம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாக ரெகுலராகவே மெயிலுக்கே வந்துடும். நம்ம மெயிலே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி. மொபைல் நம்பர் இருந்தால் தான் இங்கே நம்ம நம்மளோட பாஸ்வேர்டு செட் பண்ண முடியும். மொபைல் நம்பர் உள்ளே கொடுக்காத இருந்தீங்கன்னா அவங்க இதில் செட் பண்ண முடியாது. 2 மெத்தட் இருக்குது. செக்யூரிட்டி கொஸ்டின் மூலமாக வேணால் செட் பண்ணிக்கலாம். அதை மறந்துடாதீங்க. அதனால் அதை இணைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். நீங்கள் இங்கே ஓடிபி போகலைனாலே இணைக்கலை அப்படின்னா அதில் எரர் மெசேஜ் வந்துடும். சரி, இப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டு பார்க்கலாம் எப்படி எடுக்கிறதுன்னு. இதில் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சால் இதில் போட்டு லாகின் பண்ணி நம்ம உள்ளே போய் பேட் ஆன் பர்டிகுலர்ஸோ, சேலரி பில்லோ, அப்புறம் வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் டான்ஸ் சப்மிட் பண்ணணும்னாலோ, ஐடி நியூ ரெஜியூம், ஓல்டு ரெஜியூம் சப்மிட் பண்ணணும்னாலோ பண்ணுவோம். இப்போ பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு அதுக்கு க்ரியேட் பண்ணணும். இதுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்மளோட 11 டிஜிட் எம்ப்ளாயி கோடு கொடுத்துக்கோங்க. இதில் இந்த கேப்சாவை கீழே டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டைப் பண்ணணும். இது கொஞ்சம் கிளியராக இல்லைனா இந்த ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மாறும். கிளியராக உள்ளதாக வச்சுட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. 6487 கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. இப்போ 2 மெத்தடில் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாஸ்வேர்டு ஒரு 6 மந்த்து அந்த மாதிரி மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆனாலும் நம்ம ரீசெட் பண்ணணும். புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னாலும் ரீசெட் இந்த மாதிரி தான் பண்ணணும். 2க்கும் சேம் மெத்தடு தான். ஓடிபி வச்சு செட் பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொன்று செக்யூரிட்டி கொஸ்டினை வச்சு அப்டேட் பண்ணுறது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஓடிபி மெத்தடு சொல்லிடுறேன். அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் ஓடிபி கொடுத்துட்றேன். கொடுத்தா வெரிஃபிகேஷன் கோடு நம்ம இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு போகும். சப்போஸ் நீங்கள் ஐயப்பச்சாரமஸில் மொபைல் நம்பர் இணைக்காது வச்சுருந்தீங்கன்னா இங்கே மொபைல் நம்பர் இணைக்கலன்ற எரர் வரும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் சொல்லி மொபைல் நம்பரை இணைக்க சொன்னதுக்கப்புறமா இதை பண்ணிங்கன்னா வரும். இப்போ நான் கோடை பார்த்து இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். கோடை பார்த்து ஃபில் பண்ணிட்டேன். இதில் வெரிஃபை கொடுத்துடணும். இப்போ நியூ பாஸ்வேர்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணுமோ அதை இதில் கொடுத்துடணும். ஒரு கேபிட்டல் லெட்ரு, அப்புறம் ஸ்மால் லெட்ரு, சிம்பிளு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாஸ்வேர்டு கொடுங்க.
ரெண்டும் சேமாக கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே க்ரீன் கலரில் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் ஒன்றில் வந்து ரெட் கலரில் காமிக்கும். ரெண்டும் க்ரீன் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தது தான் நம்மளோட பாஸ்வேர்டு. நம்ம எம்ப்ளாயி கோடை போட்டு பாஸ்வேர்டை எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டை போட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்து எம்ப்ளாயி கோடு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓடிபி மெத்தடில் பண்ணோம். இப்போ பாஸ்வேர்ட் யூஸிங் செக்யூரிட்டி கொஸ்டின் இதில் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஸ்டின் வந்து அதுவே கேட்கும். நம்ம ஒரு 4-5 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதை நம்ம ஏதாவது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்து சேவ் பண்ணிடணும். இப்போ நான் ஏற்கனவே அதை சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்குள்ளே டீட்டெயிலாக கேட்குது. இப்போ இதில் நான் அந்த ஆன்சரை கொடுத்து டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்து வெரிஃபை கொடுக்குறேன். இதில் டைப் பண்ணும்போது நம்பர் காமிக்கிறதுனால நீங்கள் இதில் நான் சப்மிட் பண்ணும்போது மட்டும் கொடுக்குறேன். இதில் வந்து ஆன்சரையும் டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனும் கொடுத்து நான் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உள்ள ஸ்க்ரீனை காமிக்கிறேன். ஏன்னா ஃபோன் நம்பர் அதில் ரெக்கார்ட் ஆகுது. அதில் வெரிஃபை நான் கொடுத்த உடனே இதே மாதிரி கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கேட்குது. அதே மாதிரி கொடுத்துட்டு அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிரும். இந்த மாதிரி 2 மெத்தடில் பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி எல்லாருமே பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வர்ற எல்லா ஏபச்சாரம்ஸ் அப்டேட்டும் நம்மளோட ஐடியிலேருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லோரும் இதை எடுத்து வச்சுக்கோங்க, க்ரியேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கீழே அபோட்டில் டெலகிராம் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்டுன்னா கேளுங்க. அதில் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.